ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கதை சொல்லும் நீதி. இன்னைக்கு கதை சொல்லும் நீதியில என்ன நீதி அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா, யாரு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மனப்பான்மை என்ன பண்ணுன்னா 3 பேருக்கு வந்துருச்சாம். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை, சந்தோஷம், அன்பு. இந்த 3 பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்றத பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க 3 பேரும். அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை 3 பேர் வந்திருக்கோம். "உனக்கு யாருப்பா வேணும்?" அப்படின்னும்போது, "ஐயா எனக்கு நம்பிக்கையே இல்ல. எந்த ஒரு காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கை வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்பிக்கைய உள்ள கூட்டு வச்சிருக்காங்க. ஆனா காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? அன்பு, சந்தோஷம் நம்மளுக்கு இல்லையே. வெறும் நம்பிக்கை வச்சு மட்டும் நம்ம என்னத்த சாதிக்க முடியும் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க, நம்பிக்கையை என்ன பண்ணிருக்காங்க வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்ததா ஒரு வீட்டுக்கு போகும்போது, எனக்கு சந்தோஷமே இல்ல என் வாழ்க்கையில. எது நடந்தாலும் துக்கமாவே இருக்கு, துன்பமாவே இருக்கு, சந்தோஷமே என் வாழ்க்கையில இல்ல. நான் சிரிச்சே பல 100 நாட்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, சந்தோஷத்தை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா சந்தோஷத்தையே வச்சு நம்ம வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையே இல்ல. யாருமே நம்ம கிட்ட அன்பு செலுத்தல, நம்மளும் அன்பு செலுத்தலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அதனால எனக்கு சந்தோஷம் வேண்டாம். இருந்த வரைக்கும் போதும். அதனால சந்தோஷம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சந்தோஷத்தையும் அனுப்பிட்டாங்க. அடுத்ததா ஒருத்தர் கிட்ட போயிட்டு 3 பேர் நிக்கும்போது, என் கிட்ட அன்பு செலுத்துறவங்களும் யாரும் இல்ல. நானும் மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தல. அதனால நான் மாறணும். எனக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அதனால அன்பு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அன்பு உள்ள கொண்டு போயிட்டு வச்சிருக்காரு. சோ இவர் காலப்போக்குல என்ன பண்ணா, அன்பு வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அதனால அன்பு வந்தோனே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துருச்சாம் உள்ள. நம்பிக்கை வந்தோனே சந்தோஷமும் உள்ள வந்துருச்சாம். சோ இந்த 3 பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு தான் பெரியவங்க அப்படின்றது டிக்ளேர் ஆயிருச்சு. சோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்ட அன்பு அப்படின்றது ஒண்ணு இருந்ததுன்னா, நிச்சயமா அவனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அது நம்பிக்கை வச்சு, சந்தோஷத்த வச்சு அவங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். சோ அன்பாகவே இருக்கணும் அப்படின்றது தான் பிரதானமா இருக்குது அப்படின்ற சொல்லலாம். "உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக" அப்படின்ற வேதங்கள்லாம் நிறைய நம்மளுக்கு பழமொழிகள் என்ன பண்றாங்க, எடுத்துரைக்கிறாங்க. சோ அன்பாகவே நம்ம இருக்கணும் அப்படின்றதா எல்லா வேதத்திலும் என்ன பண்றாங்க, பிரதானமா சொல்றாங்க. சோ அன்பு தான் பிரதானமா இருக்குது அப்படின்றது மறுக்கவே முடியாது. ஒருத்தர்கிட்ட அன்பு வந்துருச்சுன்னா, அது எந்த விதத்துல அது நம்ம அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், அன்பு கொடுக்கிறதா இருக்கட்டும், அன்பு வாங்குறதா இருக்கட்டும். சோ அன்பு தான் முக்கியமா இருக்குது. ஒரு மனுஷன் அவன் குணாதிசயங்கள்ல இருந்து எல்லா விதத்திலயும் அன்பு வந்துருச்சுன்னா, அவனை எல்லா விதத்திலும் மாற்றி அவன் உயர்ந்த இடத்துல வைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. வேறொரு கதை சொல்லும் நீதில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.